பூசணிக்காய் அம்பி. புதுமைப்பித்தன் எழுதிய சிறுகதை. எந்த பெற்றோராவது தன் குழந்தைக்கு இப்பெயரை துணிந்து வைத்திருப்பார்கள் என்று நான் கூற வரவில்லை. அது நான் கொஞ்ச காலத்திற்கு முன்பு அறிந்திருந்த சிறு பையனின் பட்டப்பெயர் என்றுதான் எனக்கு தெரியும். அவனை பூசணிக்காய் அம்பி என்றுதான் எல்லோரும் கூப்பிடுவார்கள். அவனுக்கு வேறு பெயர் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பெயர் எப்படி வந்திருக்கலாம் என்று எங்கள் ஊர் ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அம்பியின் தலை வழுக்கை, அதன் மேல் பொன்னிறமான பூனை மயிர் பூசணிக்காயின் வர்ணத்தை பெற்றிருப்பதிலிருந்து அந்த பெயரை அவனுக்கு கொடுத்திருப்பார்கள் என்று ஒரு கட்சியினர் வாதாடினார்கள். இதற்கு நேர்மாறாக அம்பிக்கு பூசணிக்காயின் மீது இருந்த அபார பிரேமையினால் அப்பெயர் வந்திருக்கலாம் என்று உறுதிபட கூறியது மற்றொரு கட்சி. இதற்கு இடையில் கொஞ்சம் கவிதை கிறுக்கு பிடித்த ஒரு கோஷ்டி, அவன் பூசணி காய்க்கும் காலத்தில் பிறந்ததினால் அப்பெயர் இடப்பட்டிருக்கலாம் என்று அறைந்தார்கள். இம்முக்கட்சிகளின் வாத பிரதிவாதங்கள் ஒரு முடிவிற்கும் வந்து சேராததினால் அதில் நாமும் சிக்கிக்கொள்ளாமல் ஊர்பிள்ளைகள் மாதிரி அவனை பூசணிக்காய் அம்பி என்று மட்டும் கூறி மகிழ்வோம். அம்பியின் ராஜ்யம் என் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு வளைவு. திருநெல்வேலி பக்கத்தில் வளைவு என்பது 10-15 வீடுகள் சூழ்ந்த ஒரு வானவெளி. இப்படி பல வளைவுகள் சேர்ந்ததுதான் ஒரு தெரு அல்லது ஒரு சந்து. மாவடியாபிள்ளை வளைவு என்றால் அழுக்கு, இடிந்த வீடு, குச்சேல வம்சம் என்பவற்றின் உபமானம். அந்த வளைவில்தான் எனது பூசணிக்காய் அம்பி தனி அரசு செலுத்தி வந்தான். மாவடியாபிள்ளை வளைவு கட்டிட வேலைக்கு பெயர் போனது அல்ல. பூசணிக்காய் அம்பியைத் தவிர அந்த வளைவில் ஒரு அபூர்வமும் கிடையாது. வருங்காலத்தில் அதிக நம்பிக்கை வைக்கும் சூதாடிக்கு கூட அம்பியை விட வேறு ஒன்றை புதிதாக பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை வராது. அந்த வளைவின் நடுமத்தியில் ஒரு கிணறு. அங்கு பகலில் வண்ணானை கூட தோற்கடிக்கும் வெளுப்பு வேலை நடக்கும். அவற்றையெல்லாம் காயப்போடும் ஒரு கம்பிக்கொடி. இந்த கம்பிக்கொடி அம்பியின் முக்கியமான துணை கருவியாகையால் அதை பற்றி அவசியம் கூற வேண்டியதாகிவிட்டது. எனது வீட்டு ஜன்னல் அந்த வளைவை நோக்கி இருந்தது. எனது படிப்பு, படுப்பு, அம்பியின் திருவிளையாடல்களை பார்த்தல் எல்லாம் அச்சன்னலின் வழியாகத்தான். அம்பிக்கு 7 வயதிருக்கும். ஆனால் முகத்தை பார்த்தால் 10 அல்லது 12 வயதிற்கு மதிக்கலாம். அவன் உயரம் இன்னதுதான் என்று திட்டமாக கூற முடியாது. ஏனென்றால் அவன் மீது பெரிய மனிதனது கிழிந்த ஷர்ட் ஒன்று அலங்கரித்து நிற்கும். அதற்குள் சிறு துண்டு ஒன்று கட்டியிருப்பான் என்பது பலருடைய உத்தேசம். இம்மாதிரியான சாமியார் அங்கி போன்ற சட்டைக்குள் இருந்து கொண்டே அவன் தனது திருவிளையாடல்களை நடத்திவிடுவான். அந்தர் அடிப்பது முதலிய சிறு வேலைகள் எல்லாவற்றிலும் அவனுக்குத்தான் வெற்றி. அவனது சட்டை எப்பொழுதாவது அவனை தடுக்கிவிட்டிருக்கிறதா என்றால் அது சரித்திரத்திற்கு தெரியாத விஷயம். பகலில் எந்த சமயத்திலும் கம்பியில் பூசணிக்காய் தழைகளாக தொங்கிக் கொண்டிருப்பது சாதாரணமான காட்சி. அவன் ஏறாத கூரை கிடையாது. அவன் தாண்டாத சுவர் கிடையாது. பூசணிக்காய் அம்பிக்கு பக்கத்திலுள்ள சுவர்களின் உயரம், தொத்தி ஏறும் வசதி முதலிய விஷயங்களில் தண்ணீர் பட்ட பாடு. அந்த சந்தில் இருக்கும் முனிசிபல் தகரத்தை அடித்து லொடலொடவென்று உருட்டிச் செல்வதுதான் அவனது அமைதியான விளையாட்டு. பூசணிக்காய் அம்பிக்கு அவ்வளவாக நண்பர்கள் கிடையாது. சில சமயம் அவனது சிநேகிதர்கள் அவனை பேட்டி காண வருவார்கள். அவர்கள் வரும்பொழுதெல்லாம் கல்லும் மண்ணாங்கட்டியும் ஆகாய மார்க்கமாக பறப்பதுதான் அவர்களது சிநேகபாவத்தை எடுத்து காட்டும். கடைசியாக பெருத்த கூக்குரலுடன் அவர்கள் வளைவை விட்டு ஓடுவதுதான் பூசணிக்காய் அம்பியின் வெற்றி. இது எப்பொழுதும் தவறாது நடக்கும் இயற்கை. பாரதியார் தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்று பாடிவிட்டு போனார். பூசணிக்காய் அம்பியும் அந்த சாரத்தை மிகவும் அனுபவித்திருப்பான் போல் தெரிகிறது. அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் விஷம்தானாமே.
அம்பிக்கு தனிமை சாரமும் ஒரு தடவை புளித்து போய்விட்டது. அவன் குருட்டு பிச்சைக்காரனை வளைவிற்கு உள்ளே இழுத்து வந்து விட்டான். குருடனும் ஏதோ நீண்ட தெருவில் போவதாக நினைத்து சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். இவ்வளவையும் ஒரு குட்டிச்சுவரின் மீது அமர்ந்து திருப்திகரமாக நோக்கிக் கொண்டிருந்தான் அம்பி. பக்கத்து பெரிய தனக்காரர் வீடுகளில் எல்லாம் அம்பி பொல்லாத பயல் என்று பெயர் வாங்கிவிட்டான். இதனால் பெரிய வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் பூசணிக்காய் அம்பி என்றால் அபார பிரேமை. குழந்தை விரல்கள் பலகாரத்தை பகிர்ந்து தின்ன அவனை அழைக்கும். அப்பா அம்மா என்ற தொந்தரவுகள் எல்லாம் இல்லாத பெரிய மனிதன் என்பது குழந்தை உலகத்து பேச்சு. ஒருநாள் மாவடியா பிள்ளை வளைவில் பெருத்த கூச்சல். நான் எட்டி பார்த்தபொழுது பூசணிக்காய் அம்பி வளைவின் கூரை ஒன்றின் மேல் இருந்து கொண்டு பக்கத்து பெரிய வீட்டுக்காரர் குழந்தை ஒன்றை கயிற்றின் உதவியால் உயர இழுத்து கொண்டிருந்தான். கீழே கூடியிருந்த கூட்டம் பையனை இறக்கிவிடும்படி கெஞ்சின. ஆனால் பூசணிக்காய் அவசரமாக குழந்தையை கூரைக்கே கொண்டு போய்விட்டான். குழந்தை பயல் உயரச் சென்ற பின்தான் அவனும் பூசணிக்காயின் சதி ஆலோசனையில் சேர்ந்திருந்தான் என்று தெரிய வந்தது. பயலும் தாயாரை பார்த்து அழகு காட்டி சிரித்தானாம். அவன் உதவிக்கு ஏணி வந்து சேர்வதற்குள் அம்பியின் பலத்த நண்பனாகி அவனுடைய தூண்டுதலில் பெற்றோரையே கேலி செய்ய ஆரம்பித்து விட்டான். ஏணி வந்து குழந்தையை பிடிக்கும் முன் பூசணிக்காய் கம்பி நீட்டிவிட்டான். அதிலிருந்து இருவருடைய நட்பும் ஏ பூசணிக்காய், ஈ பட்டு என்ற சம்பாஷணையுடன் நின்றது. இச்சந்தர்ப்பத்தில் நான் அம்பியிடம் அதிகமாக பழக நேர்ந்தது. அக்காலத்தில் தமிழ்நாட்டில் இலக்கியத்தின் காலியான பாகங்களை நிரப்புவதற்காக உழைத்துக் கொண்டிருந்தேன். இலக்கியத்தில் இருக்கும் காலி கொஞ்சம் பெரியது என்றும் தமிழ்நாடு அதனால் கண்ணுறங்காமல் வாடிக்கொண்டிருக்கிறது என்றும் கேள்விப்பட்ட நான் ஒரு நாளில் 2 மணி நேரத்தில் இந்த காலியை நிரப்பும் வேலைக்கு தத்தம் செய்திருந்தேன். வேலை பெரிய வேலையல்லவா? ரஷ்யர்கள் போடுகிற 5 வருஷ திட்டங்களைப் பற்றியெல்லாம் படித்த நானும் ஒரு திட்டம் போடாமலாயிருப்பேன். அந்த திட்டத்தின்படி ஆபீஸிலிருந்து நான் வந்த பிறகு உலகத்தை வெறுத்து சந்நியாசி மாதிரி எனது அறைக்குள் சென்று பூட்டிக் கொள்வேன். முந்திய நாள் என்ன எழுதினேன் என்பதை வாசிப்பேன். அதில் சில சிறு மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றும். உடனே அதை திரும்ப எழுத ஆரம்பிப்பேன். அப்பொழுது மேற்கோளுக்காக தமிழ்நாட்டில் மேற்கோள் இல்லாத ஆராய்ச்சி புஸ்தகமும் பருப்பில்லாத கல்யாணமும் உண்டா என்ற புஸ்தகத்தை எடுப்பேன். எப்பொழுதும் அம்மாதிரி புஸ்தகங்கள் எழுதுவதை விட மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது வேறொரு நல்ல வழியில் இக்காலியை நிரப்புவதற்கு வழிகூறும். இந்த புதிய திட்டத்தை பற்றி ஆலோசிக்க இதுவரை எழுதிய முறையை தள்ளிவிட வேண்டியதான் என்று திட்டமாகப்படும். இச்சமயத்தில்தான் மூளைக்கு களைப்பு ஏற்பட்டு ஒரு தடவை வெற்றிலை என்றால் என் அகராதியில் வெற்றிலை புகையிலை என்று அர்த்தம் போட வேண்டி வந்துவிடும். வெற்றிலை போடும்பொழுது நிம்மதியாக ஆலோசிப்பது நல்லது என்று தோன்றும். உடனே ஜன்னலின் பக்கத்தில் சென்று உட்கார்ந்து கொண்டு வெளியே பார்ப்பேன். அப்பொழுது மிஸ்டர் பூசணிக்காய் அம்பி தென்படுவான். சார் என்பான். என்னடா பூசணிக்காய் என்பேன். இதற்கு மேல் எங்கள் சம்பாஷணை வளர்ந்ததில்லை. ஆனால் இருவர் உள்ளத்திலும் இருக்கும் நாடோடித்தன்மை இருவரையும் பிணைத்தது. இவ்விதமான ஆத்மீக பிணிப்பு பூசணிக்காய்கள் சர்க்கஸ் வேலைகளுக்கிடையே நடந்தேறும். இதற்குள் நேரமாகிவிடுமாகையால் வேறு ஒரு பக்கத்தில் இருக்கும் காலி ஸ்தானத்தை நோக்கி சென்று விடுவேன். இப்படி இருக்கையில் எனது நண்பர் ஒருவர் ஒரு குலை செவ்வாழை பழங்களை எனக்கு அனுப்பியிருந்தார். பழங்கள் கொஞ்சம் காய்வட்டாக இருந்தன. நான் ஆபீஸிற்கு போகும் முன் அதை ஜன்னலின் பக்கம் தொங்கவிட்டு சென்றேன். பழமும் பழுக்க ஆரம்பித்தது. அறை முழுவதும் அதன் வாசனை பரிமளித்தது. மறுநாள் சாயங்காலம் ஆபீஸில் இருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு சிறுவன் செவ்வாழை பழம் ஒன்று தின்று கொண்டிருப்பதை கண்டேன். கொஞ்ச தூரம் சென்றதும் இன்னும் ஒரு சிறு பையனும் ஒரு செவ்வாழைப் பழம் தின்று கொண்டிருந்தான். இதிலிருந்து என்ன நடந்திருக்கும் என்பதை கண்டுபிடிக்க
ஒரு துப்பறியும் கோவிந்தனும் வேண்டாம். வாசகர்களே இதற்குள் அந்த மகத்தான தொழிலை செய்து முடித்திருப்பார்கள். எனது அறைக்குச் சென்று பார்த்தேன். பழக்குலை மாயமாக மறைந்துவிட்டது என்று கண்டுகொண்டேன். பூசணிக்காய் வேலைதான். அவனை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனம் கொதித்தது. அவனை பார்த்தவுடன் துப்பறியும் நாவலில் கடைசி அத்தியாயத்தில் நடக்கிறபடி, அடே பூசணிக்காய், வாழைப்பழக் குலை திருட்டிற்காக உன்னை கைது செய்கிறேன் என்று அவன் தோள் மீது கையை வைத்துச் சொல்ல வேண்டும் என்று ஆசையாகிவிட்டது. கொலைகாரனும் திருடனும் தாம் குற்றம் செய்த இடத்தை பார்க்க வருவது இயற்கையாம். அதுதான் பூசணிக்காயை என் ஜன்னலின் பக்கம் வரும்படி தூண்டியிருக்க வேண்டும். அவன் ஜன்னல் முன்பாக 2-3 தரம் நடந்தான். நான் கவனிக்காதது போல் இருந்தேன். பிறகு பக்கத்தில் இருக்கும் குட்டிச் சுவரில் ஏறிக்கொண்டு, இங்கே சர்க்கஸ் வந்திருக்குதே, அதுல ஒருத்தன் 6 குதிரையில சவாரி பண்ணுனா என்றான். குதிரையில் சர்க்கஸ் என்னை இழக்கவில்லை. நான் பேசாமல் இருந்தேன். சேஷன தெரியுமா என்றான். அவனைப் பற்றி சிறிது ஞாபகம் வந்தது. பூசணிக்காயின் நண்பன். துச்சனக்கார பயல், போலீஸ்காரனை கூட கொன்னுட்டான். மடியில கத்தி கூட வச்சிருக்கான். இன்னைக்கு அவனை ஜன்னலுக்கிட்ட பார்த்தேன் என்றான். ஒரு சின்ன பயல் காது குத்துவது என்றால் யாருக்குத்தான் கோபம் வராது? ஏண்டா பூசணிக்கா பொய் சொல்லுகிறாய்? சேஷனை பற்றி உனக்கென்ன? நீதான் பழத்தை எடுத்தாய், அதற்கு திருட்டு என்று பெயர். உன்னை ஜெயிலுக்கு பிடித்து போகப் போகிறேன் என்றேன். சொல்லி முடிப்பதற்கு முன் ஆசாமி கம்பி நீட்டிவிட்டான். அப்படிச் செய்வான் என்று எனக்குத் தெரியும். இப்பொழுது இந்த பக்கமே வருவதில்லை. யாருக்காவது அவன் இருக்கும் இடம் தெரிந்தால் அவனிடம் விளையாட்டிற்குச் சொன்னேன் என்று சொல்லுங்கள். இப்பொழுது அவன் இல்லாது மாவடியாப்பிள்ளை வளைவு வெறிச்சென்று கிடக்கிறது.